அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் முக்கிய பதவியை கொடுக்க வேண்டும் என்று அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் கடிதங்களை மாவட்ட செயலாளர்கள் கொடுத்துள்ளனர். அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஓட்டுக்களை செலுத்தினால் அவருக்கு பதவியை பறிக்க வேண்டும். யார் எத்தனை நபர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எதிராக இருப்பதாகவும் பொதுக்குழுவிலேயே தெரிந்துவிடும். இந்த பொதுக்குழுவில் ஏற்பாடுகளை மும்முரமாக அவைத்தலைவர் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடிக்கு எதிராக சில மாவட்ட செயலாளர்கள் முன்வந்துள்ளனர். இது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற தகவலும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளில் தோல்வியை மட்டும்தான் பெற்றுள்ளது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் நடுநிலையாக இருந்து உண்மையின் பக்கம் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும். பொதுக்குழுவை காலதாமதம் செய்யாமல் இந்த மாதத்திற்குள்ளே நடைபெற வேண்டும். அதிமுகவில் பொதுச்செயலாளர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானங்கள் ஓட்டுக்கள் அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அதிமுகவின் களப்பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பெற்றுக்கொண்டு வருகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம், வேறு யாரும் கிடையாது என்பதையும் அவைத்தலைவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உண்மையாக மாற வேண்டும் என்றால் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடிக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் நடந்துவிட்டது. பொதுக்குழுவின் மூலம் உண்மை தன்மை தெரிந்துவிடும். அதிமுகவின் பொதுச்செயலாளர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரலாமா? ஓட்டுக்களின் அடிப்படையில் அப்படி நடந்தால் எடப்பாடிக்கு ஆதரவாக ஓட்டுக்கள் விழுமா, எதிராக விழுமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.